ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜுமாவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜுமா தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும், இந்த ஜும்மா நிகழ்வின் ஒரு அங்கமாக திகழும் இந்த ஜும்மா உரையை செவிமடுத்து இஸ்லாமிய விழிப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜுமாவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் அல் பக்ராவிலே இடம்பெறுகின்ற 155வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தின் வாயிலாகவும் அதனை தொடர்ந்து இடம்பெறக்கூடிய 2 வசனங்கள் வாயிலாகவும் நம் அனைவரையும் உறுதிப்படுத்துகின்ற மகத்தான விஷயத்தை சொல்லித் தருகிறார். நாம் அனைவரும் அதிகமாக கேள்விப்படுகின்ற பயான்கள் வாயிலாக செவிமடுக்கக்கூடிய வசனங்களை தான் உங்களிடத்திலே நான் வாசித்து காட்டி இருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரு வசனங்களில் சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும், நாம் உங்களை கண்டிப்பாக சோதிப்போம், பிஷைஇம் மினல் ஹௌஃப், சிறிதளவு அச்சத்தை கொண்டு, வல் ஜூ, பசியை கொண்டு, வறுமையை கொண்டு, வனகுஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், பொருளாதாரத்திலே, உயிர்களிலே, பலன்களிலே சேதத்தை ஏற்படுத்தி, குறைவை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம் என்று சொல்லலை, கண்டிப்பாக சோதிப்போம். இந்த சோதனைக்கு அப்பாற்பட்டவர்கள் உங்களிலே யாரும் கிடையாது. எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவரை நோக்கி இந்த சோதனைகள் இருக்கிறது. சிறிதளவு அச்சம் வரும், சிறிதளவு பசி வரும், வறுமை வரும், உயிர்களில் சேதாரங்கள் ஏற்படும், பலன்களில் சேதாரம் ஏற்படும், பொருளாதாரங்களில் சேதாரம் ஏற்படும். இப்படியான இந்த சோதனையான இந்த கட்டங்களுடைய சமயத்திலே நீங்கள் தளரக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது, தைரியம் இழக்கக்கூடாது, பதறிவிடக்கூடாது. வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், இந்த களங்களிலே யார் பொறுமையை மேல் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தூதரே நீங்கள் சுப செய்தியை சொல்லுங்கள். அவர்களுக்கு இதனுடைய முடிவிலே நல்ல செய்தி இருக்கிறது, கெட்ட செய்தி இல்லை, துக்கம் இல்லை, அவர்களுக்கு மகிழ்ச்சிதான் இருக்கிறது. யார் அந்த சபராளிகள்? அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன், அவர்களை நோக்கி ஒரு துர்நிலை வருகின்ற சமயத்திலே, அசம்பாவிதங்கள் அவரை நோக்கி வருகின்ற சமயத்திலே, காலூ, அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹ், நாமே அல்லாஹ்வுக்குரியவர்கள். அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, இப்படியா செஞ்சிருவான் என்று கேட்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்லையா, அல்லாஹ்வுக்கு என் மேல பாசம் இல்லையா என்று கேட்க மாட்டார்கள், ஒப்பாரி வைக்க மாட்டார்கள். காலூ, அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தை விட்டு விடை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வை நோக்கி நாம் அனைவரும் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது யாருடைய வார்த்தையாக இருக்குமோ, யாருடைய நம்பிக்கையாக இப்படிப்பட்ட இந்த கொள்கை இருக்குமோ, உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மஹ்,
அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் இருந்து அன்பும் இருக்கிறது, கிருபைகளும் இருக்கிறது. வௌலாயிகஹுமுல் முஹ்ததூன், அவர்களேதான் நேர்வழி பெற்றவர்கள். நேர்வழியில நாம் தொடர வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்ட வேண்டும், நம் மீது கிருபை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சோதனையான கட்டங்கள்ல பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதுல சோதனை வரும் அல்லாஹ் சொல்லிட்டான். ஏற்கனவே நான் மொழிபெயர்க்கும் போதே 2 முறை நான் சொல்லி இருக்கிறேன். வறுமை என்பது சோதனை, அச்சம் என்பது சோதனை, பலன்கள்ல குறைபாடு என்பது சோதனை, பொருளாதாரத்திலே குறைபாடு என்பது சோதனை, உயிர்களை இழந்து விடுகிறோமே, சொந்த பந்தங்களை இழந்து விடுகின்றோமே, நண்பர் வட்டாரத்தை இழக்கின்றோமே, இது சோதனை. இந்த சோதனையான கட்டங்கள்ல பொறுமையை நாம் மேற்கொண்டு அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அல்லாஹ்வை நோக்கி நாம் அனைவரும் திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற இந்த கொள்கையிலே நாம் நீடித்தால் நமக்கு சுப செய்தி தான். ஒருபோதும் நமக்கு தளர்வு வரக்கூடாது. இவைகள் நம்ம எல்லாரும் நார்மலான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், யதார்த்த வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடியவர்கள். சொன்ன எல்லாமும் நம்மை நோக்கி தினம் தினம் வரக்கூடியதாக இருக்கிறது. இரவிலையும் பகல்லையும் எல்லா காலகட்டங்கள்லையும் நம்மை நோக்கி வரக்கூடியதாக இருக்கிறது. பதற்றம் வருது, என்ன ஆகுமோ தெரியலையோ, பயம் வருகிறது, அச்சம் வருகிறது. அதே விதமாக வறுமை, பசி, இந்த மாதிரியான விலை ஏற்றங்கள் இதெல்லாம் வரும்போது அப்படியே ஒரு பதற்றம். நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை நாம இழக்கக்கூடிய சமயத்தில் அந்த மாதிரி எனக்கும் வந்துருமோ, வேற பல இழப்புகள் வந்துருமோ, பொருளாதாரத்தை நோக்கி இன்றைக்கு வரக்கூடிய பல நெருக்கடிகளை நோக்கி வருகின்ற அந்த சமயத்தில் அவ்வளோ எல்லாத்தையும் நாம இழந்துருவோமோ என்ற விதமான அச்சம் வருகிறது. அந்த இழப்புகளை பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் நமக்கு தளர்வு வருகிறது. அந்த மாதிரியான தளர்வு வரக்கூடாது. ஈமான் நம்மிடத்துல அதிகரிக்க வேண்டும். வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். வ அன்துமுல் அஅலவுன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருப்பீர்கள் என்றால் ஈமான்ங்கிறத மட்டும் ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். ஈமானை விடாம நாம இதை எதிர்கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்தான சுப செய்திகளை நமக்கு வைத்திருக்கின்றான். பாருங்களேன், இதுல ஏதாவது ஒண்ணு வந்தாவே எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு பதற்றம் வருகிறது, அதுவே ஒரு பெரிய சோதனை. வறுமை வருகிறது, காலை உணவு இருக்கிறது, மாலைக்கு உணவு இல்லை என்ற வறுமை வருகின்ற அந்த சமயத்திலே நமக்கு ஒரு பெரிய பதற்றம் ஏற்படுகிறது. அதே விதமா நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய நண்பர் வட்டாரத்திலே ஒருவரையோ இருவரையோ இழக்கக்கூடிய சமயத்திலே, மனைவி கணவனை இழக்கக்கூடிய சமயத்திலே, கணவன் மனைவியை இழக்கக்கூடிய சமயத்திலே, பெற்றோர் பிள்ளையை இழக்கும் போது, பிள்ளைகள் பெற்றோர்களை இழக்கும் போது அதுவே நமக்கு அச்சத்தை தருகிறது. அதே விதமாக பலன்கள், போன மாசம் நாம சம்பாதித்து வந்த அந்த தொகை என்பது 30,000 இருந்துச்சு, இன்னைக்கு அப்படியே அது 10,000 குறைஞ்சு போச்சு. அதே விதமாக பொருளாதாரத்தில் நஷ்டங்கள் வருகின்ற இந்த சமயத்தில் ஏதாவது ஒண்ணு வந்தாவே இரவில் நம்முடைய தூக்கங்களை அது போக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. அந்த கவலை என்பது நம்மை அழுத்தி விடக்கூடியதாக இருக்கிறது. சற்றே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இவை எல்லாமே ஒரே சமயத்தில் வந்தா, ஒரே சமயத்தில் நம்மில் அதிகமானவர்களுக்கு இந்த 5 வராது. ஆனால் இந்த 5ஐயும் ஒரே காலகட்டத்திலே சந்தித்தார்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள். யாரை பற்றி சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் அனுமானித்திருப்பீர்கள், வேற யாரை பற்றியும் இல்லை. இன்றைக்கு அல்லாஹ் மகத்தான மகிழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறானே, அந்த பலஸ்தீன சகோதரர்களை, அந்த மக்களை தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1 இல்ல 2 இல்ல அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மகிழ்ச்சி, இது எப்படி? அதற்கு பின்னால பெரிய வலி இருக்கிறது, அதற்கு பின்னால மிகப்பெரிய நெருக்கடிகள் இருக்கிறது. ஒரே கட்டம் அச்சம். அச்சம்ங்கிறது நமக்கெல்லாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற அச்சம். ஆனால் அவர்களுக்கு எப்படி? இதோ காலையில உயிரோடு இருக்கிறோம், மாலை வரைக்கும் உயிரோடு இருப்போமாங்கிறது தெரியாது, எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது, எப்ப ராணுவம் வரும் தெரியாது, எப்ப அறிவிப்பு வரும் என்று தெரியாது. ஒரே நேரத்திலே ஒரே இடத்தில் இருந்து விரட்டப்பட்டவர்கள் மட்டுமே பல எண்ணிக்கையில இருக்கிறார்கள். திடீர்னு வருவான், ஊரையே காலி பண்ணி ஊரை விட்டு விரட்டப்படுவார்கள். திடீர்னு அவன் வந்து ராணுவத்தை வாபஸ் வாங்குவான். சரி, அவன் வெளியே போயிட்டான்னு உள்ள வந்த போதும் மீண்டும் விரட்டுவான். கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அந்த மாதிரியான நெருக்கடியை இந்த நூற்றாண்டிலே, இந்த உலகத்திலே உள்ள எந்த மனிதர்களும் சந்தித்திருக்க மாட்டார்கள். அவ்வளவு அவர்கள் சந்தித்தார்கள். அச்சம், வறுமைனா வறுமை,
அல்லாஹ் காப்பாற்றணும். அவர்களை விட்டு அனைத்தும் தடுக்கப்பட்டது. அவ்வளவுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரபு நாடுகள், அவ்வளோ முஸ்லிம் எண்ணிக்கை, ஜனத்தொகை அரபு பிரதேசத்தில் மட்டும் 40 கோடிக்கு மேல, அவ்வளோ பெரிய ஜனத்தொகை, அவ்வளோ முஸ்லிம் சமுதாயம். கிட்டத்தட்ட 58 நாடுகள் மட்டுமே உலகத்திலே முஸ்லிம் நாடுகளாக ஐநாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்களுக்காக ஒன்றும் செய்ய முடியல. ஒரு சின்ன கூட்டம், ஒரு இது பிரேமைகளை கொண்டு நடத்தியது. அவர்களை விட்டு அனைத்தையும் தடுத்து விட்டார்கள். உள்ள சாப்பாடு போவாது. இப்ப மட்டுமே இந்த கடந்த 3-4 நாட்களாக மட்டுமே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் உள்ள சென்றது. அதுக்கு முந்தி கிட்டத்தட்ட 20,000 ட்ரக்குகள் வெளியே அந்த மக்களுடைய அந்த நிவாரணத்தை சுமந்து கொண்டு நின்றது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 470 நாட்கள். அப்படியே கொஞ்சம் வகுத்து பாருங்களேன். 470 நாட்கள் என்பது கிட்டத்தட்ட 15 மாசம் 20 நாள். 15 மாசம்ங்க. ஒரு வருஷமும் 3 மாசம், 1.25 வருஷத்துக்கு மேலே உணவு தடுக்கப்பட்டார்கள், பானம் தடுக்கப்பட்டார்கள், மருந்துகள் தடுக்கப்பட்டார்கள், நிவாரணங்கள் தடுக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு விரட்டப்பட்டார்கள். அவர்களுடைய வீடுகள் மீது குண்டு மழை பொழியப்பட்டது. எவ்வளவு பொழியப்பட்டது? இந்த 470 நாட்களிலே கிட்டத்தட்ட 1,00,000 டன் வெடிப்பொருட்கள், பயங்கரமான ஆயுதங்கள். நமக்கெல்லாம் ஒரு தீபாவளி மற்ற சமயங்கள்ல இந்த சிவகாசி பட்டாசு வெடிப்பாங்களே, அதுவே பெரிய அலர்ஜியை கொடுக்கும், ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்கும். சற்றே சிந்தித்து பாருங்கள். காதுகளை துளைத்து விடுகின்ற சத்தம், படு பயங்கரமான ஆயுதங்கள். பங்கர் பஸ்டர் பாம், பங்கர் பஸ்டர் பாம். பங்கர்ல உள்ளதையும் பஸ்ட் பண்ணி அப்படி கீழே போய் வெடித்து சிதறடிக்கும் என்ற அளவிற்கு அப்படி பங்கர் பஸ்டர் பாம்களை கொண்டாந்து போட்டார்கள். ரசாயனங்கள் கடைசியா போன மாசமெல்லாம் நடந்தது. அந்த நார்த் காசாவிலே நடந்த அந்த அவலங்களை அப்படியே அல் ஜசீரா படம் பிடித்து காட்டியது. என்ன தெரியுமா? கொண்டாந்து பாம்பு போடுவான். சின்ன சின்ன துகள்களை கொண்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஊசி மாதிரி உள்ள ஆணிகள், சின்ன ஆணிகள் இருக்கும் இல்லையா, இந்த இது அட்டை பெட்டிக்கெல்லாம் அடிச்சு வைப்போமே, அந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் எல்லாம் வச்சு பிணைப்போமே, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆணிகளால் நிரப்பப்பட்ட வெடிகுண்ட கொண்டாந்து போடுற. வெடிச்ச உடனேயே அப்படி உடம்புக்குள்ள அப்படி பாஞ்சி சதைகளை பிச்சு, அதாவது அந்த பிணங்களை நீங்க அள்ளிதான் எடுக்க முடியும், அள்ளிதான் எடுக்க முடியும். அப்படியே துண்டு துண்டாக ஆக்கி விடுகின்ற குண்டுகளை எல்லாம் இந்த இஸ்ரேலும் அவனுக்கு பக்கபலமாக இருந்த அமெரிக்காவும் கொண்டாந்து போட்டார்கள். உலகத்தினுடைய அதிகார வர்க்கம் மௌனமாக இருந்தது. முஸ்லிம் சமுதாயம் துடிக்கக்கூடியவர்கள் இருக்கதான் செய்யறாங்க, இல்லைன்னு இல்லை. நமக்கெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி நமக்கு அளவலாவிய ஒரு மகிழ்ச்சியாக நமக்கு மாறி இருக்கிறது. ஆக இந்த சமயத்தில் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே சமயத்தில் அச்சத்தாலும் பசியாலும் அந்த மாதிரி குண்டுகள் கொண்டாந்து போடப்படுகிறது. சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான தடுப்புகள், எங்கேயும் நீங்க தப்பிச்சு போக முடியாது. பக்கத்தில் உள்ள அந்த அரபு நாடுகள் எல்லாம் அவர்களுடைய எல்லைகளை அடைத்து விட்டார்கள். இப்படியான இந்த நிலையில ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, கிட்டத்தட்ட 21 to 22 லட்சம் மக்கள் காசா பகுதியில மட்டும். இது ஒரு பகுதியுடையது. அதே விதமாக பலஸ்தீனுடைய இன்னொரு பகுதியாக இன்றைக்கு சுருக்கி வைத்திருக்கிறார்களே அந்த ஆக்கிரமிப்பாளர்கள், அந்த மேற்கு கரை. அவர்கள் கொடுத்த விலை பசி பட்டினி என்றால், போன ரமதானை கடந்து வந்தோம். ரமதானுடைய சமயத்துல மற்ற நாட்கள்ல சாப்பிடுவதை விட கூடுதலாவே நம்மெல்லாம் சாப்பிட்டுருவோம். புரியுதுங்களா? நமக்கு சஹ்ரு இஃப்தார் என்று நாம சொல்லி கொண்டாலும் ஏனைய நாட்கள்ல 3 வேளை நம்ம சாப்பிடுறோம் பாருங்க, அந்த அளவை விட அதிகமாக ரமதானுடைய சமயத்துல நாம உண்ணுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை அனுமதி கொடுத்திருக்கிறான். சஹர்ல எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், இஃப்தார்ல எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். இருந்தாலும் நமக்கு அல்லாஹ் இப்படியான கிருபை செய்திருக்கிறான். அந்த மக்கள் இதோ இந்த கடந்த ரமதானை கடந்து வந்தார்களே, எப்படி பச்சை தண்ணில நோன்பு வைப்பது. சஹருக்கு வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான், இஃப்தாருக்கும் பச்சை தண்ணி மட்டும்தான். குடிப்பதற்குரிய நீரும் அவர்களை விட்டு தடுக்கப்பட்டது. சிந்தித்து பாருங்கள், இதற்கு நிகரானது தம்முடைய குடும்பத்தில் உள்ள மேக்சிமம் அங்க உள்ள எல்லா குடும்பத்திலையும் உயிரிழப்புகள் இருக்கிறது.
எல்லாம் ஒவ்வொரு வீட்டிலையும் கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆதாரம் உங்களுக்கு வேணுமா? அதனுடைய அரசியல் தலைவராக, அன்றைய போராட்ட குழுவினுடைய அரசியல் தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்திலே மட்டும் கிட்டத்தட்ட 60 to 70 பேர் கொல்லப்பட்டார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண்மணி, அதாவது இலங்கையை சேர்ந்தவர்கள், அங்க உள்ள காசாவை சேர்ந்த ஒரு ஆணை திருமணம் முடிக்கிறார்கள். அங்க அவர்களுடைய குடும்பம் இருக்கிறது. அந்த சமயத்திலே அந்த கணவர் ரொம்ப இக்கட்டான சூழலாக இருக்கிறது, போர் சூழல், எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது என்று சொல்லி தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் அவர் இலங்கைக்கு அனுப்பிவிட்டார். இது நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு முந்தைய கதை. அந்த பெண்மணி பேட்டி கொடுக்கிறார்கள், என்னுடைய கணவருடைய குடும்பத்திலே மட்டும் 50 பேர் கொல்லப்பட்டார்கள். சற்றே சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய இழப்புங்க. எல்லாமே இழந்து நம்மள மாதிரி தாங்க, அவர்களும் வசதியோடு வாழ்ந்தவர்கள் தான் ஓரளவுக்கு. அத்தனை முயற்சிகளை செஞ்சு எல்லாமே அவர்களுக்கு தடுக்கப்பட்ட அந்த சமயத்தில் போராட்ட குழு தானே இதை ஆரம்பிச்சாங்கன்னு நமக்கு தோணலாம். இல்லை, போராட்ட குழு எதை செய்ததோ அது ரியாக்ஷன் தான், அது பின் விளைவு தானே தவிர விளைவு கிடையாது. இவங்களா தொடங்கல. 16 வருஷமாக ஒரு குண்டூசி கூட அவனுடைய அனுமதியை கொண்டு என் நாட்டுக்குள்ள வர வேண்டும் என்றால், என் நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டு என்னுடைய மக்களை, சொந்த மக்கள் சொந்த நாட்டில் அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இதை உலகத்தினுடைய அதிகார வர்க்கம் பார்த்து மௌனியாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன பண்றது? உலகத்தை பேச வைக்க வேண்டும், நம்முடைய உரிமை நமக்கு கிடைக்க வேண்டும், இது நம்முடைய நிலம், இது நம்முடைய வீடு, நம்முடைய உரிமை என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த பின்விளைவாக அதை ஆரம்பித்தார்கள். அதற்கு கொடுத்த அந்த விலை என்பது சாதாரணமானதில்லை. கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது. அதாவது அதை பயன்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட 40-50% வீடுகள் சுத்தமா பயன்படுத்த முடியாது. 90% வீடுகள் தாக்குதல்களுக்கு ஆளாகி இருக்கு. வீட்டினுடைய இழப்பு, நார்மலான அந்த வாழ்க்கையினுடைய இழப்பு, குடும்பத்தில் அதாவது தங்களுடைய சொந்த பந்தங்களை இழப்பது, அதே விதமாக வறுமை, அவர்கள் கடல் தண்ணியை காய்ச்சி குடிக்கக்கூடியது, அதே விதமாக சில விஷயங்கள் அங்கிருந்து வரக்கூடிய தகவல், இந்த கழிவு தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை பிடித்து வைத்து அதை ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களால சுத்தப்படுத்த முடியுமோ சுத்தப்படுத்தி அதை பருகி இருக்கிறார்கள் என்றால் சாதாரண அவலம் கிடையாது. அல்லாஹ் யாருக்கும் அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, தூதருடைய போதனையை பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ், மக்களே மனிதர்களே, லா ததமன்னௌ லிகாஅல் அதுவ, எதிரியை சந்திக்க வேண்டும் என்று விரும்பி விடாதீர்கள். எதிரியை சந்திச்சிடணும், ரெண்டுல ஒண்ணு பார்த்துடணும் விரும்பாதீங்க, ஆசைப்படாதீர்கள். வஸலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்துல நல்லதையே கேளுங்க, ஆஃபியத்தை கேளுங்க, சுகமா இருக்கணும், நல்ல விதமா நம்முடைய அமைதியோடு நம்முடைய வாழ்க்கை தொடர வேண்டும் என்பதை மட்டுமே அல்லாஹ்விடத்துல கேளுங்க. ஃபைதா லகீதுமூஹும், ஒரு கட்டம் எதிரிகளை நீங்கள் சந்தித்து தான் தீர வேண்டும், அப்பதான் உங்களுடைய உரிமையை நீங்கள் மீட்க முடியும் என்ற நிலை இருந்தால் சந்தியுங்கள். ஃபஸ்பிரு, அந்த கட்டத்திலே சபர் செய்யுங்கள். நெருக்கடியான கட்டம், போருடைய சூழல் இருக்கிறதே அவ்வளவு நெருக்கடி. அந்த நெருக்கடியான அந்த கட்டத்தை நீங்கள் சந்தியுங்கள். சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது என்றால் சபர் செய்யுங்கள். வறுமையால் சோதிக்கப்படுவீர்கள், அச்சத்தால் சோதிக்கப்படுவீர்கள், பலன்களை உங்களை விட்டு குறைக்கப்படும், பொருளாதாரமற்ற நிலை ஏற்படும், உங்களுடைய சொந்த பந்தங்களை இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த சமயத்தில் நீங்கள் சபர் செய்யுங்கள். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல் ஜன்னத தஹ்த ظிலாலிஸ் சுயூஃபி, அந்த சொர்க்கம் என்பது சாதாரணமா கிடைச்சிராது. நெருக்கடிகளுக்கு பிறகு, சோதனைகளுக்கு பிறகுதான் கிடைக்கும். வாட்களுடைய நிழலில்தான் சொர்க்கத்தை நீங்கள் அடைய முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், போர்க்களம் அதை நாம் எல்லாம் விரும்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தை ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 470 நாட்கள் அவர்கள் சந்தித்தார்கள், பலத்தோடு நின்றார்கள். இன்றைக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீங்க நினைக்கலாம், சும்மா அமைதி ஒப்பந்தம் தான் நடந்திருக்கிறது. யாரோடு நடந்திருக்கிறது? குழந்தைகளையும் விட்டு வைக்கக்கூடாது, கொன்று குவித்து விட வேண்டும் என்று பச்சிலன் குழந்தைகளையும் கொலை செய்தார்களே, அவன் மண்டியிட்டு இந்த கூட்டத்தாரோடு ஒப்பந்தம் போடுகிறான் என்று சொன்னால் சற்றே சிந்தித்து பாருங்கள். சாதாரண வெற்றிங்கிறீங்களா? மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. சரிப்பா, ஓ நாட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன், காசாவை விட்டு வெளியே போயிடுறேன்,
உனக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுத்துடுறேன், உன்னுடைய நான் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய சிறைவாசிகளை நான் விடுவித்து விடுகின்றேன், நிரந்தரமான அமைதி போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நான் முன் வருகின்றேன், நீ ஒரு ஆளை கொடு, அதற்கு பகரமா நான் 50 பேரை கொடுக்கிறேன். ஒருத்தையும் வரணும்னா எல்லா விதமான அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்தவன் இன்றைக்கு மண்டி இடுகிறான் என்று சொன்னால் இவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல தாங்க சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்வீர்கள் என்றால் யன்சுருக்கும், அவன் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், ஓகே. அல்லாஹ்வுக்கு நாம என்ன உதவி செய்வது? அவன் மார்க்கத்தை உறுதியா கடைப்பிடி, ஈமானோடு நில்லு, உறுதியோடு நில்லு. நானே அல்லாஹ்வுக்குரியவன், அல்லாஹ் எனக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறான் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. இன்ன லில்லாஹி மா ஆதா, எது அல்லாஹ் எனக்கு கொடுத்தானோ அது அல்லாஹ்வுக்குரியது. அப்படி அவர்கள் கருதினார்கள். போன ஞாயிற்றுக்கிழமை மதிய, அதாவது முற்பகல் நேரத்திலே தான் அந்த அமைதி ஒப்பந்தம் அமலுக்கு வருகிறது. அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவர்கள் அடைந்த அந்த துன்பங்கள், அவர்கள் கொடுத்த அந்த விலை என்பது மகத்தானது. இருந்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதே, அதற்கு நிகரான மகிழ்ச்சி வேற எதுவும் இல்லைங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பினஸ்ரில்லாஹி யன்சுரு மன் யஷா, அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு உதவி செய்வான். யௌமைதி யஃப்ரஹுல் முஃமினூன், அன்றைய தினத்திலே மூமின்கள் சபர் செய்தார்களே, அல்லாஹ் கொடுத்த அந்த நெருக்கடியான அந்த கட்டங்களை தாங்கினார்களே, ஈமானோடு நின்றார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவான். அந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் தொடர வேண்டும். அவர்கள் தங்களுடைய இலக்கிலே வெற்றி பெற வேண்டும். நிறைய நாம துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய வரலாறை நாம படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் அவர்கள் ஏன் அகப்பட்டு விட்டார்கள், இதனுடைய பின்னணி என்ன, சற்றே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டங்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்மை நோக்கி வந்து விட்டது என்று சொன்னால், அந்த உறுதிப்பாடோடு எப்படி அவர்கள் தங்களுடைய இலக்கில வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அப்படி வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற மகத்தான செய்தியை சுமந்து கொண்டதாக இருக்கிறது. இந்த வசனத்தை நிறைய நாம ஓதி இருப்போம். உங்களை நாம் அச்சத்தாலும் பசியாலும் பொருளாதாரத்திலே அதே விதமா உயிர்களிலே பலன்களிலே குறைபாடை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். சோதிக்கக்கூடிய சமயத்தில் உறுதி கொள்ளுங்கள். உறுதி எப்படி கொள்வது? நமக்கு யாராவது ஒரு ரோல் மாடல் கிடைக்க மாட்டாங்களா? நமக்கு யாரும் முன்மாதிரி இல்லையா? அதோ கண்ணுக்கு முன்னால முன்மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவர்கள் பட்ட துன்பங்கள்ல கொஞ்சம் நாம எதுவுமே இல்லைங்க. வீடு இல்லை, ஸ்கூல் இல்லை, யூனிவர்சிட்டி இல்லை, காலேஜ் இல்லை, கரண்ட் இல்லை, நெட்வொர்க் இல்லை, எதுவுமே இல்லை, சாலைகள் இல்லை. அப்படிப்பட்ட அந்த இதிலையும் அப்படி தைரியத்தோடு அப்படி எத்தனை மக்கள் விரட்டப்பட்டார்களோ உயிரோடு உள்ளவர்கள் அப்படி அவங்க நோக்கி வருகிறார்கள் என்றால் எப்படி அந்த தைரியம் வந்தது? இத்தனை இழப்புக்கு பிறகும் கூட அதே நிலத்தில் நாம இருப்போம். ஏன் வந்தது? ஈமான் கொடுக்கக்கூடியது. யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ ஆஹா அந்த நிலை எனக்கு வரலையேன் தவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். தம்முடைய குடும்பத்தாரில் யாரெல்லாம் இழந்து விட்டார்களோ அதற்காகலாம் அவங்க சோகமெல்லாம் அடையல. வரும் பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை இழக்கக்கூடிய சமயத்தில், பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை இழக்கும் போது, கணவன் மனைவியை இழக்கும் போது, மனைவி கணவனை இழக்கும் போது வருமல்லவா அந்த அழுகை. அதை தவிரெல்லாம் வேற எதுவும் இல்லைங்க. அந்த தியாகங்கள் உண்மையிலேயே உலகம் உற்று நோக்கி பார்க்கக்கூடிய பல பல விஷயங்கள் அங்கே இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் அதுல பாடம் இருக்கிறது. அக்கம் பக்கத்தில் உள்ள இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் பெரிய பாடம் அங்கே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் உருவாக்கினார்கள். இன்றைக்கும் நிஜமாக அங்கே நீங்கள் பார்க்கலாம். குறைபாடுகள் இருக்கலாமே தவிர அது ஒரு பக்கம், அதோடு கூட சேர்த்து ஒரு ஈமானிய பலத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு ஆய்வு நடந்தது. இவ்வளவு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பிறகும் கூட எப்படி இவர்கள் ஜெயிக்கிறார்கள், எப்படி இவர்கள் உறுதியோடு நிற்கிறார்கள் அந்த நிலத்திலே என்று கேட்டால், அதற்கு சர்வதேச ராணுவ முகமை நடத்தி அந்த ஆய்வினுடைய முடிவை எடுத்து சொல்கிறது. பவர் ஆஃப் ஃபைட், அவர்களுடைய இறை நம்பிக்கையினுடைய வலிமை. அந்த இறை நம்பிக்கை என்பது அவ்வளவு வலிமையானது. எப்படிப்பட்ட நெருக்கடியையும் தாங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு வல்லமை கொண்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சின்ன நிலப்பரப்பு தம்முடைய ஈமானிய பலத்தால்
தொழில்நுட்பத்தில் எல்லாத்துலேயும் நம்மை மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது. நம்ம இஸ்ரேலுக்குள்ள ஒரு ஈக்காக்கா பறந்தாலும் கூட நமக்கு தெரிஞ்சிரும் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கண்ணில் விரல விட்டு அல்லாஹ் ஆட்ட வைத்து விட்டான். ஆட்டம் கண்டிருக்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா காசாவிலே பலஸ்தீன அந்த பகுதிகளில் அவ்வளோ மகிழ்ச்சி. இதற்கு நேர் மாத்தம் அங்க இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா எல்லாருடைய முகங்கள் கருமையால், குறிப்பா அதிகார வர்க்கம், குறிப்பா நீங்க மகிழ்ச்சியா அவங்களும் இருக்கிறாங்களேன்னு நீங்க சொல்லலாம். யார்? இந்த பிணை கைதிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள் அல்லவா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த மக்கள் வேணா கொஞ்சம் மகிழ்ச்சியில இருக்கலாமே தவிர, இன்னைக்கு இப்படி படு பயங்கரமான காரியங்களை செய்த அந்த இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கட்டும், அவனுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கட்டும், வேற வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், அங்க உள்ளுக்குள்ள அவ்வளோ சலசலப்பு, ஒன்னோட ஒன்னு முட்டிக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தையும் ராஜினாமா பண்றான். மொசாதுடைய தலைவர் ராஜினாமா பண்றான், ராணுவத்தினுடைய தலைவர் ராஜினாமா பண்றான். அப்படி கிடுகிடுத்து போயிருக்கிறார்கள். அவ்வளோ தொழில்நுட்பங்கள் நம்ம கிட்ட இல்லாததெல்லாம் ஒண்ணும் இல்லை. அங்க உட்காந்துட்டு இந்தியாவை கண்காணிப்போம், இங்க உள்ள ஜியை போய் அங்கிருந்து பெகாசஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஊர்ல உள்ளவர்களுடைய எல்லா தகவல் தொடர்புகளை எல்லாம் ஆய்வு செய்ததெல்லாம் நீங்க பாத்தீங்க. அவ்வளவு வெளிநாடுகளுக்கே அவன் வந்து விற்கக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பங்களை வச்சிருக்கிறான்னா தான் சொந்த நாட்டுக்குள்ள எவ்வளவு வச்சிருப்பான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவன் வைத்திருக்கக்கூடியதுல கொஞ்சம் வேணா வெளிநாட்டுக்கு கொடுக்கலாமே தவிர அவ்வளவு பரிபூர்ணமா வச்சிருப்பான். அவ்வளோ எல்லாத்தையும் கையில வைத்திருக்கக்கூடியவனுடைய இதுல இவர்கள்லாம் எங்க, அதாவது தம்முடைய பணைய கைதிகள் எங்க இருக்கிறார்கள் தெரியல. அவர்கள் எப்படி பாதுகாக்கப்படுகிறார்கள்? அவ்வளவுக்கு எல்லாரும் காசாவில தான் இருந்திருக்கிறாங்க, காசாவில் இருந்துதான். அதே விதமாக அந்த மக்கள் அப்படி அச்சமற்ற நிலையிலே அந்த காசாவுக்குள்ள நடமாடுவது என்பதெல்லாம் தலையை பிச்சுக்கிறாங்க. எப்படா இது? செய்யாத எல்லா அநியாயத்தை இந்த ஒன்ன விட்டு வச்சுட்டானே அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு அனைத்து அநியாயங்களும் கட்டவிழ்த்து விடப்பட்ட பிறகும் அச்சம் இல்லாம இருக்கிறாங்களே, பயம் இல்லாமல் இருக்கிறார்களே என்று அப்படியே வந்து பிரமித்து போய் நிற்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம பார்க்கலாம். அங்க பார்க்கலாம், அமெரிக்காவில் பார்க்கலாம். இன்னைக்கு வேற வழி இல்லை, அவ்வளவுதான். சுற்றி வளைக்கப்பட்டது, அவனை சுத்தி வளைக்கலான்னு போய் நாம சுற்றி வளைக்கப்பட்டு விட்டோமே, தொடங்கி ஆச்சு, எப்படா முடிக்கிறது தெரியலையே என்று திண்டாடி கொண்டு இருந்தவன் கடைசியா சரிடா போ என்று ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கு முன் வந்திருக்கிறான் என்றால் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் மகத்தான வெற்றியை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவர்கள் சந்திக்காத துன்பங்கள் இல்லை, நெருக்கடிகள் இல்லை, எல்லாமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த அஞ்சையும் ஒரே கட்டத்தில் சந்தித்தவர்கள். அச்சம், அச்சமான சூழல், வறுமை, பசினா பசி, அப்படிப்பட்ட ஒரு பசி நமக்கு கேளு. அந்த ஹதீஸ்கள் எல்லாம் படிப்போம் அல்லவா, கல்லை கட்டி கொண்டு ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அந்த மாதிரியான கல்லை கட்டி கொண்டு நிற்கக்கூடிய அளவிற்கு வறுமை, சோறு கிடையாது அப்படிங்கிற நிலை, குடிப்பதற்கு தண்ணி இல்லைங்கிற வறுமை. அதே விதமாக உயிரிழப்புகள், பொருளாதார இழப்புகள், பலன்கள் இழப்பு, எல்லாமே சேதமா போச்சு. அவ்வளவுதாங்க. மற்றவன் அதாவது ஈமானிய பலவீனம் இருக்கும்னா அவன் தூக்கு மாட்டி சத்துருவான். அப்படியான அந்த நெருக்கடி வந்த அந்த சமயத்திலையும் அல்லாஹுக்காக அவர்கள் பொறுத்து நின்றார்கள். எல்லோருடைய வாயிலை நீங்க பார்க்கலாம். போர் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்திலேயே ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அவன் நம்முடைய சிறந்த பாதுகாவலன். அல்லாஹ் சொல்றான், ஃபன்கலபு பினிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضل. இப்படி ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நமக்கு போதுங்க, அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன். இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமே அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வை நோக்கி திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்ற இந்த கொள்கை யாரிடத்தில் இருக்கிறதோ, ஃபன்கலபு பினிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضل, அல்லாஹ்வுடைய ஃபضலோடு, அல்லாஹ்வுடைய அருளோடு அவர்கள் திரும்புகிறார்கள். லம் யம்சஸ்ஹும் சூஉன், அவர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கையின் காரணமாக எந்த கேடும் வரவில்லை. இழப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்கிறது, இருந்தாலும் அவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கொள்ளவே இல்லை, எந்த கேடும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. லம் யம்சஸ்ஹும் சூஉன் வத்தபஉ ரிضوانல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். வல்லாஹு ذو فضل عظيم, மகத்தான அருளுடையவனாக அல்லாஹ் திகழ்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்தான விஷயத்தை நமக்கு சொல்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் நமக்கு வந்தாலும் ஒருபோதும் கலங்கிவிடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது, பதறிவிடக்கூடாது. அதெல்லாம் அவ்வாறு
அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சோதனைகளை தாங்கி நிற்போம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த காசா மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறானோ அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் நமக்கும் தருவான். காசாவிலே அழிக்கப்பட்ட அந்த கட்டிடங்களுடைய கழிவுகளை அகற்றுவதற்கு மட்டுமே 14 வருஷம் ஆகும் என்று சொல்லலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சாதாரண ஓன் கணக்குறா, கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் கட்டமைத்து காட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியோடு நிற்கிறார்கள் என்றால் அந்த மக்களிடத்தில் படிக்க வேண்டிய விஷயம், அந்த மக்களிடத்தில் இருந்து பெற வேண்டிய விஷயங்கள் நிரம்ப இருக்கிறது. அதை பெற்று நம்முடைய ஈமானை பாதுகாத்து ஈமானிய வலிமையை கொண்டு குஃப்ரை, ஷிர்கை அழிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅது. அம்மா. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலா யஹ்ஸபன்ன அல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருல் லிஅன்ஃபுஸிஹிம். நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் இத்தனை அநியாயம் நம்ம செஞ்ச பிறகும் கூட நமக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று எண்ண வேண்டாம். இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா. அவர்களை பாவத்திலே ஏன் அவர்களுக்கு அவகாசத்தை தருகிறான் என்றால், அநியாயத்தின் மீது அநியாயம் அவன் செய்து கொண்டிருக்க ஏன் அவனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அவன் பாவத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். பாவத்தை அதிகப்படுத்தி அந்த சமயத்தில் அந்த பாவத்தினுடைய சுமையை தாங்க முடியாம அதன் வாயிலாகவே அவனுடைய அழிவு ஏற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய திட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு வலிமையானவன் என்பதற்கு அமெரிக்கா, இஸ்ரேல் எப்படி பெரிய நுட்பம் இது அதுவும் பேசுவோமோ, அமெரிக்கா எல்லாத்துக்கும் நம்ம தான் அப்பேன். அப்படிப்பட்ட அந்த அமெரிக்காவிலே கடந்த 7ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவினுடைய சொர்க்க பூமி என்று சொல்லப்படுகின்ற கலிஃபோர்னியா மாகாணத்தினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் என்றும் சொல்கிறாங்க, லாஸ் ஏஞ்சலீஸ் என்றும் சொல்கிறாங்க. சரி, எப்படியோ ஒன்று உச்சரிங்க. முற்றாக நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய தீ விபத்து. அதில் நல்லவங்களும் இருக்கலாம், கெட்டவங்களும் இருக்கலாம். நல்லவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். அதாவது நல்லவர்களுக்கு அவர்களுக்குரிய கூலி கிடைக்கும். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம், சரிங்களா? ஆனால் இது சோதனையா தண்டனையா அல்லாஹ் அறிந்தவன், நமக்கு தெரியாது. இருந்தாலும் பாருங்க, அங்கே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அவ்வளோ தொழில்நுட்பங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். கிலோமீட்டர் கணக்கில் எரிந்து கொண்டிருக்கிறது. இப்பவும் பார்த்தீங்கன்னா 25 சதுர கிலோமீட்டர் எரிந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கும். எப்படி ஏற்பட்டது இந்த தீ? லட்சோப மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே அந்த தீயில மாண்டு விட்டார்கள். யாரெல்லாம் சொன்னாங்களோ, அங்கே நிறைய யூதர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஜியோனிஸ்டுகள் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் நிறைய இருக்கிறாங்க. அதே விதமாக ஹாலிவுட்டுடைய பிரபலங்கள், அவர்களில் சில பேரெல்லாம் சொன்னாங்க, இங்கே கொண்டாந்து குண்டு மழை பொழிந்த அந்த சமயத்தில் நைஸ் ஜாப், ரொம்ப அற்புதமான வேலை. அவனுடைய வீடெல்லாம் தீக்கிரையான அந்த சமயத்தில் தான் அவனுக்கு அது வலிக்கிறது. ஃபேஸ்புக் லைவில் உட்காந்துக்கிட்டு அழுகுறானுங்க, ஆஹா எல்லாம் போச்சே, எல்லாம் இழந்து விட்டேனே என்று. ஆக பாருங்க, இதற்கு பின்னாலே இது ஏன் ஏற்பட்டது? செயற்கையாக ஏற்பட்டதா அல்லது இயற்கையா ஏற்பட்டதா? எப்படிப்பா இது ஏற்பட்டது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கும், எங்க இப்போ தீ பத்தி எரிய போகுதுன்னு தெரியாத அளவிற்கும், அதை அணைக்க முடியாத அளவிற்கும் திண்டாடி நிற்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம பார்க்கலாம். எப்பவும் மற்றவங்களுடைய அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு ஆளாகிவிடக்கூடாது. மற்றவன மேல நம்ம அநியாயத்தை செய்தோம் என்று சொன்னா, நீ எம்மாம்பெரிய வலிமை கொண்டவனாக இருந்தாலும் உனக்கு மேல வலிமை உள்ள இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டி கொண்டிருக்கிறான். அவர்கள் அல்லாஹ் உயிரோட வச்சு நடைப்பணமாக மாத்தி மல்டி மில்லினியர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த ஊர்ல உள்ளவெல்லாம் மல்டி பில்லினியர்ஸ். கோலிவுட்ல உள்ள இவனே 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறான்னு கேட்டா அவன் எத்தனை கோடிகள்ல வாங்குவான். ஆக அப்படிப்பட்டவர்களுடைய எல்லாம் தாம் சம்பாதித்தது எல்லாம் கண்ணுக்கு முன்னால போகுது. அதுல இன்னொரு அவலம் என்ன தெரியுமா? அம்மாம் பெரியவர்களாக மல்டி பில்லினியர்களாக இருக்கிறார்கள்.
எல்லோருடைய மேக்சிமம் மக்களுடைய இன்சூரன்ஸ் முடிஞ்சு போனதாக இருக்கிறது. இன்சூரன்ஸ் இருந்தாவது கிளைம் பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸும் போச்சு, சொத்து பத்தும் போச்சு என்ற ஒரு அவலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதை நாம பார்க்கலாம். ஆக அல்லாஹுடைய வல்லமை மகத்தானது. அப்படிப்பட்ட அந்த வல்லமையான அந்த இறைவனை அஞ்சக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். யாருக்கும் அநீதி இழைக்காத மக்களாக நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாத மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பாடமும் இருக்கிறது. அதே விதமாக அல்லாஹுடைய வல்லமையால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மகத்தான விஷயம்தான் இந்த மிஅராஜ் என்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும், அங்கிருந்து 7 வானங்கள் வரைக்கும் சென்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மிஅராஜுடைய பயணத்தினுடைய சமயத்தில் தான் நமக்கு 5 வேளை தொழுகையை கடமையாக்கினார். அந்த தொழுகை விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள், உரையாடினார்கள். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தொழுங்க. இன்னல் அபுத இன்னல் முஃமின இதா ஸல்லா, ஒரு மூமினான அடியான் எப்போ தொழுகிறானோ இன்னமா யுனாஜி ரப்பஹு, அல்லாஹ்வோடு பேசுகின்ற வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய அந்த வாய்ப்பை பெற்று அதில் கரெக்டாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத பற்றி நம்முடைய சமுதாயத்திற்கு அக்கறை இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மிஅராஜ்ங்கிற பயணம் கரெக்டாக ரஜபுடைய மாதத்தில் தான் ஏற்பட்டது, ரஜபுடைய 27வது அந்த நாளில் தான், அந்த இரவில் தான் ஏற்பட்டது என்று சொல்லி அன்றைய இரவு முழுவதும் நின்று வணங்குவதையும் பகலில் நோன்பு வைப்பதையும் நாம் பார்க்கலாம். மிஅராஜ் எப்போ நடந்தது? ரஜபில் நடந்ததா, 27ல் நடந்ததா? எந்த ஆதாரமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய அந்த காலகட்டத்திலே இருக்கும்போது நடந்தது. அது மட்டும் பக்காவானது, ஆதாரபூர்வமானது. அந்த பயணம் இரவிலே நடந்தது, அது ஆதாரபூர்வமானது. அதை தவிர அது எந்த மாசத்திலே எந்த தேதியிலே நடந்தது என்பதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. ஆக ஆதாரமற்ற விஷயங்களை நோக்கி தேடி போவாம அதை கொண்டு என்ன பாடம் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான்? எப்படிப்பட்ட படிப்பினை இருக்கிறது? மிஅராஜ் எவ்வளவு அற்புதமான விஷயமோ அதே மாதிரி தானே இங்க பாலஸ்தீன்ல நடக்கக்கூடியதும் அற்புதமானது தானே. அகலத்துல 10 கிலோமீட்டர், நீளத்துல 40 கிலோமீட்டர், 470 நாட்களுக்கு பிறகு கூட வெற்றி கொள்ள முடியலன்னா, சரிப்பா உன் நிலத்தை விட்டு நான் வாபஸ் வாங்கிறேன், வெளியே போயிடுறேன் என்று ஒருத்தன் விரண்டு ஓடுறானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதங்களை அன்றைக்கும் நிகழ்த்தினான். மிஅராஜ் என்ற பெயரில் இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்ற அந்த விஷயங்களை பெறக்கூடியவர்களாக, அதில் உள்ள பாடம் படிப்பினையை விட்டுவிட்டு இல்லாத பொல்லாத விஷயங்களை நோக்கி போகக்கூடாது. அதே இந்த மிஅராஜ் என்பது கரெக்டாக ரஜபுடைய 27ல் நடந்தது. அன்னைக்கு நாம் இரவில் நின்று வணங்க வேண்டும், பகலில் நோன்பு வைக்க வேண்டும் என்பதெல்லாம் பிதஅத்தான விஷயம், அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு நம்மை புறந்தள்ளக்கூடிய விஷயம். அந்த காரியத்தை செஞ்ச அல்லாஹ்விடத்தில் பாவம் தான் நமக்கு கிடைக்கும் என்ற அந்த தகவலை பெற்று இப்படி இந்த மிஅராஜை கொண்டு என்ன பாடம் படிப்பினையோ அதை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர இல்லாத விஷயங்களை கற்பிதம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்ற அந்த மகத்தான தகவலையும் இன்று ஜும்மா வாயிலாக நாம் பெற வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.